பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 10th 12th நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்கள் ஐஏஎஸ் இன்டர்வியூலையும் கேட்பாங்க, அமேசான் இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இது கடைசி வரைக்கும் உங்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கும். 12th படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 நாட்கள் கரெக்டாக இருக்கு. 10th படிக்கிறவங்களுக்கு 68 நாட்கள் இருக்குது. இந்த காலத்தில் மிகப்பெரிய சாதனையை உங்களால் படைத்து காட்ட முடியும். இந்த தேர்வுக்காக உங்களுக்காக ஒரு செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான் நீங்கள் ஏற்படுத்திடுங்க. அதுக்கு பிறகு அந்த பிளான் படி எந்த பாடம் முதல்ல, எந்த பாடம் ரெண்டாவது, படித்த பாடம் முதல்ல படிக்கிறது, படிக்காதது அப்புறமா படிக்கிறது, எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நாள் 8 மணி நேரம் நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்குங்க. ஆனால் மீதி 16 மணி நேரம் வேற எந்த செயலும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பாடங்கள் தான் ஃபோக்கஸ் 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 அதில் இருந்துக்குங்க. பழைய காலத்தில் கேட்ட 10 ஆண்டுகளாக கேட்ட எல்லா கேள்விகளையும் ஒரு முறை பல முறை படித்து உங்கள் பின் மனதில் வச்சுக்குங்க. இதே கேள்விகள் தான் இப்படி தான் வரப்போகுது. எனவே இப்போது +2ல் கட் ஆஃப் அதிகமாக வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் இது போன்ற பெரிய சிறந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மேத்தமேட்டிக்ஸ் செண்டம் வாங்கித்தான் ஆகணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி செண்டம் வாங்கி ஆகணும். சின்ன சின்ன 1 மார்க் கேள்வி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஃபில் அப் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், இது போன்ற எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது போன்ற 1 மார்க் கூட விடாத வகையில் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணி கொண்டு வாங்க. சில பாடங்களில் 100 மார்க் ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், சம்டைம்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், இது போன்ற பாடங்களை ஒரு 100 எடுத்துருங்க. என்ன கடைசி வரைக்கும் சொல்லலாம் நான் 100 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெமரி சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். என்ன மாதிரி அப்படிப்பட்ட மாணவர்கள் 1 முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு 4 முறை, 100 முறை கூட படிங்க. அதே வேளையில் சில ஈக்குவேஷன்ஸ், டெஃபினிஷன்ஸ், சில ஃபார்முலாஸ், சில மனப்பாடம் பண்ண வேண்டிய பகுதிகள் இருக்கும். அதையெல்லாம் எழுதி எந்த பேனாவில் அங்கே எக்ஸாமினேஷன் எழுதணுமோ அதே பேனாவில் எழுதி 1 முறை சரியாக எழுதியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி ஒரு ஆசிரியர் மாதிரியே சிகப்பு பேனா எடுத்து கரெக்ட் பண்ணி எங்கே மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிங்க. இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் அப்படி ரிப்பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணுங்கள், 10 மினிட்ஸ். இன்றைக்கி என்னென்ன படிச்சிருக்கிறோம், எந்தெந்த போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம், இந்த டெஃபினேஷன் என்ன, இந்த எக்வேஷன் என்னன்னு 1 முறை சொல்லி பாருங்கள். மறந்துருக்குன்னா ஓடி போய் அந்த புக்கை திறந்து 1 முறை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உணவை பொறுத்த வரைக்கும் இயற்கை உணவு, நல்ல உணவு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. வயிறு நிறைய சாப்பிட்டிங்கன்னா புக்கை கையில் எடுத்தாலே தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அது வேண்டாம். ஜாப்பனீஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி. நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க, கால் வயிறு எம்டி பிளாங்க் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் ஹராஹச்சிபு. ஹரஹச்சிபு அப்படின்னாக்கா வயிறு கிட்டத்தட்ட கொஞ்சம் பசியோடு இருக்கும், படிப்பு நல்லா வரும். நீங்கள் எல்லாம் ஒரு 100 மார்க் எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் 100% முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது பிற்காலத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. நான் நல்ல சந்தர்ப்பத்தை தழுவ விட்டுட்டேனே, நல்ல காலேஜில் அட்மிஷன் தழுவ விட்டேனே, ஒரு 100 மார்க் ஐயோ 2 மார்க் கம்மியாக போச்சுதேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஜிக்லர் சொல்கிறாரு, யூ prepare to win, you plan to win, then only you can expect to win. Boys and girls, plan to win, prepare to win, and you are going to win. You are going to be a champion, my dear children. All the best to you.